பேஷனேட் ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு கெட் சம் குட் ரோல்ஸ். ஏன்னா இப்போ நிறைய நான் யாரையுமே தப்பா சொல்லலை. இப்போ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எவ்ரிபடி இஸ் புட்டிங் தர் எஃபர்ட். பட் ஆனால் அது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. பட் ஐம் சேயிங் லாட் ஆஃப் பேஷனேட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. மோர் இன்ஃப்ளூயன்சர் பேஸ்ட் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் பேஸ்டா போயிடுச்சு. இப்போ அவங்கள நம்பி பணம் போடுறீங்க, பட் ஒரு பேஷனேட் ஆக்டர்னா தே ஆர் கன்சிடர்ட் அஸ் நாட் லைக் நோன் ஃபேஸ். நாங்களே ஒரு 5 படம் பண்றோம் அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸாவே இருக்கட்டும், பட் ஆனால் மார்க்கெட்டா இவங்க நோன் ஃபேஸா இல்லையே. பட் இவங்களுக்கு நல்ல ஃபாலோயிங் இருக்கு, நல்ல ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க லீடா போட்டு நம்ம பண்ணுவோன்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அது தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். பட் as a பேஷனேட் ஆக்டரா பார்க்கும்போது அது கஷ்டமா இருக்கு. இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், ஏன் அது நம்ம அதை அந்த மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோன்ற அந்த ஒரு நம்பிக்கை ஏன் வரலன்ற இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தங்களுக்கு டக்குன்னு அது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அது ஒரு சின்ன வருத்தம் தான். அது எனக்கு ஐம் திங்கிங் அது கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா எல்லாமே ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான். இப்போ ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஐ திங்க் தட் வில் சேஞ்ச் வித் ஆல் தி அப்கமிங் டிரெக்டர்ஸ். எல்லா யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க, and all newcomers are entering the industry. So I think it will all shift.